ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன டாபிக்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன். அதாவது ஒரு சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்றது அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சென்டென்ஸ்னாவே ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கணும்னா சப்ஜெக்ட் இருக்கணும். செகண்ட் என்னவா இருக்கணும்னா வேர்ப் இருக்கணும். சப்ஜெக்ட்னா என்னன்னா பெயர்ச்சொல், வேர்ப்னா வினைச்சொல். இப்போ சென்டென்ஸை பத்தி நான் சொல்றேன். Sentence. A sentence means a subject and verb. For example, I play. I என்றது subject. Play என்றது என்னன்னா verb. இப்போ நம்ம சப்ஜெக்ட பத்தி பார்க்கலாம். சப்ஜெக்ட்னா என்னன்னா யார பத்தி பேசுறோமோ இல்ல எதை பத்தி பேசுறோமோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். எந்த ஒரு சென்டென்ஸா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிக்கிறதே சப்ஜெக்ட் தான். சப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா 7 டைப்ஸ் தான் இருக்கு. ஐ, யூ, வி, தே, இ, ஷி, இட். இப்போ ஐனா என்னன்னா நானு அர்த்தம். யூனா என்னன்னா நீ இல்ல நீங்கள். வி நான் நாங்கள். தே அவர்கள் அவைகள். ஹி அவன் அவர். ஷி அவள் அவர். இட் அது. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. ஐனா என்னன்னா நான். அதாவது என்னை பற்றி நான் பேசும்போது இப்ப நான் என்னவா இருக்கிறேன், டீச்சரா இருக்கேன். ஐ ஆம் ஏ டீச்சர். நான் எப்படி இருக்கேன்னா சந்தோஷமா இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி. எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா ஐ லைக் ஐஸ்கிரீம். இந்த மாதிரி என்னை பத்தி நான் பேசுறதா இருந்தா ஃபர்ஸ்ட்ல சப்ஜெக்ட் என்னவா யூஸ் பண்ணுவேன், ஐன்றது யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் யூ, நீ நீங்கள். அதாவது ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனை பத்தி பேசுறது. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன சொல்றேன், நானு யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீங்க மாணவர்கள்னா யூ ஆர் ஏ ஸ்டூடெண்ட். இந்த மாதிரி ஆப்போசிட் இருக்கிற பர்சனை பத்தி நான் பேசுறது தான். இது சிங்குலர்லி வரும், ப்ளூரல்லி வரும். இதுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன். ஹூ ஆர் யூ அப்படின்னா என்ன அர்த்தம், நீ யாரு தமிழ்ல சொல்லுவோம்ல, மரியாதை இல்லாம பேசுற மாதிரி இருக்கும். அதுக்கு நீ யாருன்னா ஹூ ஆர் யூ. அதே மரியாதையோட பேசுறதுன்னா நீங்கள் யாரு, அதுக்கும் ஹூ ஆர் யூ தான். அந்த யூன்றது சிங்குலர்லி யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல்லி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் வி, நான் நாங்கள். இது ப்ளூரல்ல மட்டும்தான் வரும். இது அதாவது என்னையும் என் கூட இருப்பவர்களும் இல்லைன்னா உங்களையும் உங்க கூட இருப்பவர்கள் தான் என்ன சொல்லணும், வீன்னு சொல்லணும். இப்ப நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டாங்கன்னா we are friends. ஓகேங்களா? இப்ப நம்ம சாதாரணமா நம்ம சொல்லுவல, நம்ம கோயிலுக்கு போலாமா, அப்போ we are going to temple or we are going to movie. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா they பார்க்க போறோம். தேர்னா அவர்கள் இல்லைன்னா அவைகள். அவர்கள்னா பர்சனை பத்தி சொல்றது. ஓகேங்களா? அவைகள் வரும்போது பொருட்களை பத்தி சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, தே ஆர் ஃபார்மர்ஸ்னா அவர்கள் விவசாயிகள். நெக்ஸ்ட் தே ஆர் பிளேயிங் ஃபுட்னா அவர்கள் ஃபுட்பால் விளையாடிட்டு கொண்டுட்டு இருக்காங்க. அவங்க குக் பண்றாங்கன்னா தே ஆர் குக்கிங். அந்த மாதிரி சொல்றதுதான். அடுத்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா ஹி. ஹி ஒரு பாய சொல்லலாம் இல்லைன்னா மேனை பத்தி சொல்றது. அவன் இல்லைன்னா அவர். இப்ப பாருங்க, he is my brother அப்படின்னா அவர் என்னுடைய பிரதர் சொல்றாங்க. ஓகேங்களா? அவர்னா என்னது, ரெஸ்பெக்டா மரியாதை நீங்க சொல்றீங்க பெரியவர்னால. இப்ப அதே சின்ன பையனா தான் சொல்றேன், அவன் என் பிரதர் அப்படின்னால he தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, he is அவன் ஒரு டாக்டர். இல்லைன்னா ரொம்ப பெரியவனால என்ன சொல்லுங்க, he is a டாக்டர் சொல்றீங்க. நெக்ஸ்ட் she. she அவள் இல்லைன்னா அவர். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, அவர் ரொம்ப அழகா இருக்கா. இது எப்படி சொல்வீங்க, ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா she தான். ஓகேங்களா? she is beautifulனா அவர் ரொம்ப அழகா இருக்கா. அவங்க ரொம்ப அழகா இருக்கானவங்க she is beautiful தான். நெக்ஸ்ட் it. it எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னா திங்ஸ், அனிமல்ஸ், வெதர். இந்த மாதிரி சொல்லும் போது சப்ஜெக்டா என்ன யூஸ் பண்ணணும், it யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இட்ஸ் a book, இட்ஸ் a cat. மழை பெஞ்சு கொண்டு இருக்குன்னா இட்ஸ் ரெய்னிங். இவ்வளவுதான் 7 சப்ஜெக்ட்ஸ். ஐ, யூ, வி, தே, இ, ஷி, இட். செகண்டா நம்ம பார்க்க போறது என்னன்னா வேர்ப். வேர்ப்னா வினைச்சொல். அதாவது எந்த வேலையை நம்ம செய்யறோமோ அதை பத்தி சொல்றதுதான் வேர்ப். வேர்ப்லயே 2 டைப்ஸ் தான் இருக்கு. ஒன்னு ஆக்ஷன் வேர்ப், செகண்ட் ஒன் இஸ் ஸ்டேட் வேர்ப். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வேர்ப். ஆக்ஷன் வேர்ப்னா என்னன்னா செய்யக்கூடிய வேலையை பற்றி சொல்றது. இப்போ பிளே. இப்ப நான் சாப்பிட்றேன்னா நான் என்ன சொல்வேன், ஐ ஈட்னு சொல்வேன். ஓகேவா? அதுதான் ஈட்ன்றதுதான் என்னது, ஆக்ஷன் வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், வாக், ரன், டாக். இது எல்லாமே என்னன்னா ஆக்ஷன் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேட் வேர்ப்.
ஸ்டேட் வெர்ப்னா என்னன்னா பி ஃபார்ம் வெர்ப்னு சொல்லுவாங்க. அதாவது நிலை, நம்ம எந்த நிலையில இருக்கோமோ அதை பத்தி சொல்றது. இப்போ பி ஹாப்பி, பி ஸ்ட்ராங், பி குவைட், பி கூல், பி பிரேவ். அப்படின்னா என்னன்னா பீனா என்ன அர்த்தம்னா இருன்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன்ல, பி ஹாப்பி சந்தோஷமா இரு, பி ஸ்ட்ராங் தைரியமா இரு, பி குவைட் அமைதியா இரு, பி பிரேவ் தைரியமா இரு. இதை பத்தி சொல்றதுதான் வந்து என்னன்னா பி வெர்ப். இது வந்து டைரக்டா சொல்றேன். இது மட்டும் இல்லாம இதுல வந்து 3 ஃபார்ம்ஸ் இருக்கு. அதாவது என்னன்னா பிரசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃபியூச்சர் ஃபார்ம். பிரசன்ட் ஃபார்ம்ல என்ன வரும்னா am, is, are. பாஸ்ட் டென்ஸ்ல was and were. ஃபியூச்சர் டென்ஸ்ல will be. இன்னைக்கு நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது சப்ஜெக்ட்ஸ். அந்த 7 சப்ஜெக்ட்ஸ் டீடைலா பார்த்தோம். செகண்ட் வந்து என்னன்னா verb. அதனுடைய 2 டைப்ஸ் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. That's it guys. We will meet in next class. Thanks for watching.